வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது நம்மளோட ஓன் மேக் சப்வூஃபர் பாக்ஸு, ஸ்பீக்கர் பாக்ஸஸ் தான். இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனுக்குடனே போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சேனலுக்கு, அதாவது சரவுண்டு 2 சேனலு, சென்ட்ருக்கு மட்டும்தான் நம்ம செஞ்சுருக்கு. சப்வூஃபர் 4 தான். ரைட் லெஃப்ட்டுக்கு கஸ்டமர் வச்சுருக்கிறதுனால அது வேணாம் அப்படின்ட்டாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற பாக்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. மைக்கா சீட்டுக்கு பதிலாக ஒரு 60 வகையான, கிட்டத்தட்ட 60 வகையான சீட்டு வந்து நம்ம வந்து இருக்குது. அந்த ஷீட்டில் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷீட் வருமோ அதை நீங்கள் ஒரு 2லேருந்து 3 ஷீட்டு சூஸ் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த ஷீட்டில் உங்களுக்கு பாக்ஸ் செஞ்சு கொடுத்துருவோம். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணும் பொழுது நம்ம அந்த ஷீட்டோட மாடல் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிடுவோம். நீங்கள் அந்த ஃபோட்டோவில் எனக்கு திருப்பி ரிட்டன் சூஸ் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸஸ் வந்து அவுட்டரில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று, பாக்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு செய்கிறது எம்டிஎஃப்லேயும் செஞ்சு கொடுக்குறோம், ப்ளைவுட்லேயும் செஞ்சு கொடுக்குறோம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு ரைட்டில் உள்ள 2 ஸ்பீக்கர் பாக்ஸும் 6 இன்ச்சு தியேட்டர் டைப் பாக்ஸு. நம்ம 6 இன்ச்சு தியேட்டர் டைப் பாக்ஸையே ரைட் லெஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணாலும் பேஸு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாக்ஸு பெருசாகவே நம்ம செஞ்சுருக்கிறோம். டெப்த்தும் சரி ஹைட்டும் சரி பெருசாகவே போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். அதேமாதிரி சப்வூஃபர் பாக்ஸு, இது சப்வூஃபர் பாக்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரில் எதுவுமே இல்லாமல் ஸ்டீல் கிரில் போட்டு அது கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த பாக்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு துணி ஃப்ரேம் போட்டு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணுற மாதிரி பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த பாக்ஸும் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி உள்ள இன்டீரியரில் பாக்ஸ் வந்து செஞ்சு வந்து யாருமே போட்டு, நான் வீடியோலையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். இன்கேஸ் எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அதாவது வீடியோ போடாத சில பாக்ஸ் மேக்கர்ஸ் வந்து அந்த மாதிரி போட்டுருக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸு யூடியூப்பில் நம்ம தான் அதை ஃபஸ்ட் டைம் போடுறோம். அது என்ன அப்படி உள்ளார இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அந்த கிரிலெலாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறமேட்டு பார்த்துங்க. மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஒரு டியூட்ரு போடுற மாதிரி 2+1 மேலே ஸ்பீக்கர் சென்ட்ரு பாக்ஸு. அதில் வந்து உங்களுக்கு சாக்கெட்டு எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பேக் சைடில் நம்ம கொடுத்துருவோம். இந்த சாக்கெட்டு பேக் சைடில் என்ன சைஸ் இருக்குதோ அந்த சாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாக்கெட் வாங்கி போட்டுக்கலாம். இல்லை சாக்கெட் நீங்கள் நம்மள்கிட்டே கேட்டிங்கனாலும் நான் சாக்கெட்டு பாக்ஸ்குள்ளார வச்சு உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிற பாக்ஸ் மாடல் தவிர்த்து நீங்கள் எதுவும் பாக்ஸ் மாடல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் மாடலும் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு ஒரு வீட்டுக்கோ வண்டிக்கோ இந்த மாதிரி இடத்துக்குள்ளார உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தோட மெஷர்மெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பாக்ஸுக்கு சப்வூஃபருக்கும் மேட்சிங்கான மெஷர்மெண்ட்டாக இருந்துச்சு, ஓரளவு மேட்சிங்கான மெஷர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா செஞ்சுக்கலாம். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் செய்ய முடியாது, ரொம்ப பெருசாக இருந்தாலும் செய்ய முடியாது. அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப சின்ன இடத்துக்குள்ளார வந்து ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபரை வைக்கணும்னு முடிவு பண்ணி பாக்ஸு மெஷர்மெண்ட்டு போட்டு இதுக்குள்ளார எனக்கு வேணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. ஓரளவுக்கு இடம் இருக்கணும், அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம சில பாக்ஸு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ உள்ளுக்குள்ளார என்னென்னலாம் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் பாக்ஸ் பார்த்துருவோம். பாக்ஸ் பாருங்கள், இதுதான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குற பாக்ஸு. இதில் வந்து உள்ளுக்குள்ளார உங்களுக்கு வெறும் பைப்பு வழியாக மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஏர் ரிலீஸ் ஆகும். உள்ளார எந்த மாதிரி பலகையும் நம்ம வைக்கவே கிடையாது. நேராக உங்களுக்கு ஃபுல்லாக நேராக அந்த பைப்பில் போய் அடித்து அந்த பைப்புக்குள்ளார ஏர் போய் அது வழியாக ஃப்ரண்ட்டில் வர வேண்டியதான். நடுவில் எந்த விதமான ஒரு தடுப்போ இருக்காது. அங்கே காற்று வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் தான் ரிலீஸ் ஆகும். இந்த இடத்துட்ட தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். பேஸ் ரிசல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பேஸ் ரிசல்ட்டு. நீங்கள் மார்க்கெட்டில் உள்ள எந்த பேஸ் சப்வூஃபர் பாக்ஸுக்கும் இந்த சப்வூஃபர் பாக்ஸ் கொஞ்சம் கூட ஒரு குறைச்சலாகவே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம மார்க்கெட்டில் உள்ள பாக்ஸஸில் மேக்ஸிமம் எல்லா பாக்ஸும் நம்ம சப்வூஃபர் பாக்ஸும் செஞ்சு தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த பாக்ஸோட எல்லாமே வச்சு இந்த பாக்ஸோட பேஸ் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சரி ரைட்டு ஓகே அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்
இந்த பாக்ஸை வந்து நம்ம செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம். இது ப்ரீவியஸ் வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று செஞ்சு கொடுத்ததில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த பாக்ஸ் வந்து முடிஞ்ச அளவு ஆர்என்டி பண்ணி எல்லாத்தையும் நம்ம நிறைய குறைகள்லாம் சரி பண்ணி பாக்ஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொண்டு வந்துருக்குறோம். உங்களுக்கு உள்ளாரே லோ ஃப்ரீக்வன்சியை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே ஸ்பாஞ்ச் நிறையாவே வச்சுருப்போம். போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து மேலே வைக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து மேலே வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏதாவது ஒரு இடத்துல அந்த மரத்தில் போய் அது படணும் அப்படின்ற ஐடியாவுக்காண்டி நான் வந்து மேலே வைக்கவே இல்லை. போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பாஞ்ச் இருக்காது, அது கம்மியாக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்குறோம். என்னாச்சுன்னா இந்த பக்கத்தில் உள்ள ஸ்பாஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நிறையா வச்சா தான் அந்த கடைசி உள்ள இடத்துலலாம் பேஸ் நிறையா வர நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, ஸோ கடைசியிலே அந்த ஓரங்களில் மட்டும் நிறையா ஸ்பாஞ்ச் வர மாதிரி வச்சுருக்கோம். இதில் நம்ம செஞ்சுருக்கிற வுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3/4 இன்ச்சு MDFில் தான் செஞ்சுருக்கிறோம். இதை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த பாக்ஸில் உங்களுக்கு பெரிய பாக்ஸாக இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ரொம்ப சைஸு பெருசாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சைஸை கம்மி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் கம்மி பண்ணது கிடையாது, அதை விட கொஞ்சம் 2 இன்ச்சு தான் கம்மியாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பாக்ஸ் வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட இந்த பாக்ஸ் வந்து வெயிட்டு கூட தான் வரும். அதை மாதிரி தான் இந்த பாக்ஸு செஞ்சுருக்கோம். பாக்ஸ் வெயிட்டுங்கிறது நம்ம அதிகமாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பேஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸ் நவுந்து வராது, அதேமாதிரி உதறல் சவுண்டெலாம் வராது. அதேமாதிரி மரமும் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் பாக்ஸு, சப்வூஃபர் பாக்ஸு அதுவும் செய்கிறோம், ஆம்ப்ளிஃபையரும் செய்கிறோங்கிறதுனால நம்மளோட பாக்ஸஸ் வந்து ஆம்ப்ளிஃபையருக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்குது, என்ன மாதிரியாக சேஞ்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆர்என்டி பண்ணி தான் எல்லாத்தையும் நம்ம அந்த பாக்ஸையும் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி பாக்ஸு யூடியூப்பில் யாரும் அப்லோடு பண்ணி பார்க்கல. எப்படி எதுவும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு பாக்ஸ் பார்ப்போம். இதில் மேலே ஒட்டியிருக்கிற இந்த ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி பட்டுச்சுனாலும் உள்ளார உங்களுக்கு போகாது. இதை நீங்கள் வந்து உடஞ்சி கீழே விழுவோம், மாய்க்கா மாதிரி இப்படியே உரிச்சிக்கிட்டு வரும் அப்படின்ற பயமும் உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், மைக்கா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரிப்பாகவும் இருக்காது. இது ஸ்ட்ராங்காகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஃப்ரண்ட்டில் துணி கிரில் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு துணி கிரில் வேணால் துணி கிரில் போட்டுக்கலாம், இல்லை ஸ்டீல் கிரில் வேணால் ஸ்டீல் கிரில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது கிரில் மாடல் ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட கிரில் மாடல் இருந்துச்சுன்னா அந்த மாடல் போட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே பேஸ் நல்லா வரணுங்கிறதுக்காண்டி தேட்டர் டைப் பாக்ஸையே பாருங்கள், தேட்டர் டைப் பாக்ஸு நல்ல டெப்த்து மேலே போட்டிருக்கோம். இது மேலே அப்படி டெப்த்தாக போடுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்றைக்காவது உங்களுக்கு பாக்ஸ் சேஞ்ச் பண்ணணும், பழைய பாக்ஸை சேஞ்ச் பண்ணணும், இல்லை எல்லாமே தேட்டர் டைப் பாக்ஸாக போடணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு பாக்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் ரைட் லெஃப்ட்டில் பேஸ் எடுத்து கொடுக்கணும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாக்கெட்டு கொடுத்துட்டோம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஹோல்ஸ் இருக்கும், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஹோல்ஸ் இருக்கும். இப்போ இதில் வந்து ஏர் ஹோல்ஸ் நான் ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா, கஸ்டமர் வந்து எனக்கு சரவுண்டுக்கு நான் ஒரே ஒரு டியூட்ரு போடாமல் வெறும் ஆரஞ்சு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு ரைட் லெஃப்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் ஒரு கட்டிங்கை இந்த இதை ஒரு கத்தியை வச்சு நீங்கள் இந்த பாருங்கள், இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரு டியூட்ரு ஒன்று மாட்டிக்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஹோல்ஸு, அந்த பேஸ் ரிலீஸ் ஆகும்போது இந்த இடத்துட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஹோல்ஸ் கீழே கொடுத்துருக்குறேன் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வந்து ஏர் ஹோல்ஸு இந்த இடத்துக்கிட்ட டியூட்ரு வந்துடும், பின்னாடி வந்து உங்களுக்கு சாக்கெட் வந்துடும். உங்களுக்கு தாராளமாக இதை நீங்கள் எந்த சேனலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது உள்ளூருக்குள்ளார இருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸை பாருங்கள், இந்த இடத்துட்ட பெயிண்டிங் கொடுத்துருவோம். இந்த எல்லாமே இந்த ஷீட்டு, இது பட்டன் டைப் லாக்கு. உங்களுக்கு நம்ம வந்து மரத்தை வச்சியும் உங்களுக்கு பட்டன் டைப் வேணால், இந்த பட்டன் டைப் வேணாம் அப்படின்னா அந்த மாதிரி லாக்கு போட்டுக்கலாம். உள்ளார வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு அரை இன்ச்சு MDFில் தான் இது இந்த பாக்ஸு செஞ்சுருக்காது. இதே வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் பாக்ஸ் செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபுல்லாகவே 3/4 இன்ச்சில் போட்டுக்கலாம். 3/4 இன்ச்சில் போடும்போது உங்களுக்கு ரேட்டு இதை விட அதிகமாக தான் வரும். இதில் உள்ள கட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் பாக்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா இதே கட்டிங்கில் 8 இன்ச்சு போட்டு கொடுத்துருவாங்க.
நம்ம 8 இன்ச்சு பாக்ஸ் சைஸு போட்டு 6 இன்ச்சுக்கு தான் போட்டு தரோம். முன்னாடியே சொன்ன மாதிரி பேஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இது வந்து சாக்கெட்டு போடுற இடம். இது வந்து 4 இன்ச்சு சென்ட்ரு பாக்ஸு. இது ஒரு 4 இன்ச்சு. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டியூட்ரு. அதுக்கு அப்படியே பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாக்கெட் இருக்கும். இன்னொரு 4 இன்ச்சு. இதுலேயுமே பட்டன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக்கு கொடுத்துருக்குறோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் MDFில் செஞ்சது தான் பாக்ஸு. இதுக்குமே எல்லாமே சாக்கெட்டு எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டிவி கீழே வச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி உங்களுக்கு பாக்ஸஸ் தேவைப்பட்டுச்சுன்னா வண்டிக்கு வீட்டுக்கு நார்மலாக லோ காஸ்ட்டில் வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சீட்டு பக்காவாக MDF அந்த மாதிரி வராது. அதை நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்கிறீங்க, நம்மளோட சைஸ் வேணாம், நீங்கள் வச்சுருக்கிற மெஷர்மெண்ட்டு வேணும், அதுக்கு பாக்ஸ் ஏற்கனவே செஞ்சு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டு சொன்னீங்கனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம அவுட்டர் லுக்கு உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நம்மளோட மெட்டீரியல்ஸை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் அனுப்பிட்டிங்கன்னா அதில் ஒரு 2லேருந்து 3 மெட்டீரியல் நீங்கள் சூஸ் பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா அந்த 3த்தில் எது அவைலபிள் இருக்கோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3த்துக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் போட்டு கொடுத்துருங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருங்க. இன்கேஸ் 1ஆம் நம்பரில் போட்டிருந்த மெட்டீரியல் இல்லை அப்படின்னா 2ஆம் நம்பரில் போட்டிருந்த மெட்டீரியல் இல்லைனா 3ஆவது நம்பர் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போட்டுருங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸஸோட அவுட்டர் லுக் கொண்டு வந்துடுவோம். பாக்ஸஸ் உங்களுக்கு MSS பார்சல் கொரியர் சர்வீஸில் அனுப்பி வச்சுருவோம். இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது அது மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஃபோம் ஷீட்டு அதை வந்து உள்ளார கவர் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம். இது மாதிரி தேவைப்படுது அப்படின்றவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்பீக்கர் பாக்ஸஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா நம்மளோட சேனலை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.